அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே நம்மளுடைய மீனம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியாக வருவீங்க. மேலும் இப்போது மீனம் ராசி நண்பர்கள் உபய ராசிகள் ஒரு ராசி மற்றும் நீர் தத்துவ ராசிங்க. மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மீனம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. மேலும் மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான பயத்தோடு இருக்கீங்க. அதாவது இப்போ நீங்கள் 7 சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரைய சனி காலத்தில் இருக்கீங்க. இதன் காரணமாக எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே கிடையாதுங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரச்சனைகள் எப்போவுமே 365 நாளும் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். இதுக்கு இந்த 7 சனி காலத்தில் தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஜென்ரலாகவே நமக்கு பிரச்சனைகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த இருக்கின்ற பிரச்சனைகளை நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம கையில் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்னல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக அமைதியாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் முழு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் ராகு உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் சோம்பல்தனம் கொஞ்சம் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை இன்னைக்கு முடிச்சணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அந்த விஷயத்தை இன்னைக்கு உங்களால் முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த 7 சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பிளான் பண்ண விஷயங்களை கொஞ்சம் அந்தந்த சமயத்தில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தேவையில்லாமல் மன சங்கடங்களோ அல்லது ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் காய்ச்சல் ஏற்படுதோ அல்லது தலைவலி ஏற்படுதோ அல்லது உடல் சோர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு டயட் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் சம்மந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. டாக்டர் உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க இந்த டேட்டில் நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டாக்டர் ஒரு டேட்டு சொன்னாங்க அப்படின்னா அந்த டேட்டில் நீங்கள் சர்ஜரி செய்து கொண்டீங்க அப்படின்னா 100% உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுடைய சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிட்டு 100% நீங்கள் 100 வயது வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும்
இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் செவ்வாய் உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அந்த விஷயங்கள் செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நீங்கள் செய்து முடிப்பதற்கும் மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் துறையில் இருந்திருப்பீங்க. நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் இதனால் வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு லாபகரமாக ஒரு சுச்சுவேஷன் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல சாதனை படைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம், கூட்டாளி, தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது தேவையற்ற சண்டைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. இல்லை அப்படின்னா தேவையற்ற பிரிவினைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லா விஷயத்திலும் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிரிவினை அப்படின்றது இந்த மாதம் மட்டுமல்லாது இனி எப்பவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு திருமணம் கொஞ்சம் தடை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா கேத்து உங்களுடைய திருமண ஸ்தானத்திலே அமர்ந்துகிட்டு இருக்காரு. அதனால் இதை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக உங்களுக்கு திருமண தடை இருந்தாலும் கூட உங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கின்ற அற்புதமான காரணத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல வரன் உங்களுக்கு இந்த மாதம் முடிவதற்குள்ள அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீண்ட காலமாக நீங்கள் ஒரு நல்ல பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ஒரு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாக கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே 100க்கு 100% நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடம் மாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கனிந்து வரக்கூடிய அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் சுய தொழில் ஒரு சில நண்பர்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு இருப்பீங்க. அந்த மாதிரி ஆசையோடு இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் பேங்க்கில் போயிட்டு ஒரு லோனுக்காக அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா சுய தொழில் செய்வதற்கு உங்களுக்கு நல்லபடியாக தன லாபம் கிடைச்சிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ஒரு
நல்ல சுயதொழில் இந்த மாதம் முடியதற்குள்ள நீங்க ஆரம்பிப்பதற்கும் இது ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில பெண்மணிகள் வீட்டில் இருந்தபடியே வந்து இப்போ லேடிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி விற்கணும், அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணணும், அல்லது வந்து லேடிஸ் சம்மந்தப்பட்ட பேங்கிள்ஸோ அல்லது கோல்டோ ஜுவல்ஸோ அல்லது வந்து லேடிஸ்க்கு சம்மந்தப்பட்ட பர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி விற்கணும்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து இந்த மாதிரி நல்ல சுயதொழில் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து 100% வந்து லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர பெண்மணிகளுக்கு மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. என்னதான் வந்து இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு 7 சனி காலத்தின் முதல் சுற்றை துவங்கி வச்சாலும் கூட குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் விழுதுங்க. இதன் காரணமாக வந்து உங்களுக்கு தன லாபம் அப்படின்றது இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. ஆனால் அந்த பணத்தை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வீண் விரயங்கள் ஏற்படுத்தாமல் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக வந்து பண விஷயத்தில் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு புதிய சொத்து வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான்ல இருந்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய பணத்தை வந்து புதுசாக ஒரு சொத்து வாங்குவதில் செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீண் விரயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது கோர்ட் கேஸ் வந்து டிவோர்ஸ் கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனாலையோ நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்கள் நல்லபடியாக விடுதலை பெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது குருவுடைய பார்வை உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தத்தில் விழுதுங்க. இப்போ கவர்மெண்ட் செக்டார்லேயே ஒரு சில நண்பர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சில நண்பர்கள் பர்மனெண்ட்டாக வந்து ப்ரைவேட் செக்டாரில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி செக்டாரில் இருக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா ஒரு வேலை மாற்றம் அடையணும் அல்லது கவர்மெண்ட் செக்டார்லேயே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பதவி உயர்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வும் சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மீனம் ராசி